தினமொரு வசனம். யோவான் 16வது அதிகாரம் வசனம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வாழ்க்கையில் தோல்விகள் எப்பொழுதாவது ஒரு முறை வரலாம், சில வேளை தொடர்ந்தும் வரலாம். இவைகள் சகஜமானது. ஆயினும் உங்களை தோல்வியாளராக பிரகடனம் செய்துவிட்டு ஒதுங்கி விடாதிருங்கள். திரும்ப திரும்ப வெற்றியை எதிர்பார்த்து செயல்படுங்கள். தாவீது அவ்விதம்தான் செயல்பட்டு இறுதியில் வலிமையான வெற்றிகளை அடைந்தான். சில சூழ்நிலைகள், சில மனிதர்கள், சில நிகழ்வுகள் உங்களை திரும்ப திரும்ப சோர்வுக்குள்ளாக்கலாம். அதற்காக இனி நீங்கள் இப்படியே இருக்க போகிறீர்கள் என்று எண்ணிவிடாதிருங்கள். உங்கள் சோர்வுகள் நீங்குவதற்கு ஏதாவது ஒன்று நடக்கும். தேவன் அதை செய்வார். அதை எதிர்பாருங்கள். எலியாவின் சோர்வை நீக்கி நெடுந்தூரம் நடக்க வைத்தவர் உங்களுக்கும் அதை செய்வார். எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான், இனி என்ன இருக்கிறது என்று ஒருபோதும் உங்கள் வாழ்க்கைக்கு முடிவு சொல்லாதிருங்கள். அற்புதமான திருப்பங்களை தேவன் ஏற்படுத்துவார். சூரியன் மாலையில் நம்முடைய கண்களுக்கு காணப்படாமல் போய் மறுதினம் மீண்டும் அது உதித்து எழுந்து வரும். நீங்களும் ஒரு முடிவுக்கு பின்னே பிரகாசமான ஒரு உதயத்தை காண முடியும். அஸ்தமிப்பும் உதயமும் தொடர்ந்து வரக்கூடியவைகளே. யாரும் நிரந்தரமாக வெட்கப்படுவதும் இல்லை, நிரந்தரமாக மரியாதையை அனுபவிப்பதும் இல்லை. இன்றைய வெட்கம் நாளைக்கு அப்படியே தொடராது. சில தலை குனிவுகளுக்கு பின்பும் தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க முடியும். அவமானப்படுத்தப்பட்ட யோசேப்பு அதற்கு பின்பு அரண்மனை வரவேற்பை பெறவில்லையா? தெல்லுப்பூச்சியை போல தன்னை உணர்ந்து வேதனைப்பட்ட தாவீதை தேடி ஒரு தேசமே வரவில்லையா? தேவனுக்காய் இருங்கள், தேவனோடு இருங்கள். உங்கள் தோல்விகள் வெற்றிகளாக மறுபடியும் பிறக்கும். உங்கள் சஞ்சலங்கள் சந்தோஷங்களாக மாறும். உங்கள் சோர்வுகள் சுறுசுறுப்பான ஒரு புதிய வாழ்க்கை பயணத்திற்கு வழிவகுக்கும். இயேசுவை சார்ந்திருக்கும் வரை இன்னும் ஆச்சரியமான உதயங்களை உங்கள் கண்கள் காணும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா துன்பமான சூழ்நிலைகளையும் கடந்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.